ஸ்ரீமஹாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எமடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். ஹிருதயஸ்தார விப்ரக்யா त्रिकोणान्तरदीपिका दाक्षायणी दैत्यहन्त्री दक्षयज्ञ விநாசினி. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ஹிருதயஸ்தா ரவிப்ரக்யா திரிகோணாந்தர தீபிகா. ஹிருதயஸ்தா அதாவது நம்ம ஹிரயத்தில் நம்மளோட இதயத்தில் வசிக்கிறாளாம் லலிதா தேவி. நம்ம மனசில் இதயத்தில் வசித்து அதையே தன்னோட ராஜ்யமாக்கி ராணியாக ஆண்டவராலாம் லலிதா தேவி. ஹிருதயஸ்தா ரவிப்ரக்யா திரிகோணாந்தர தீபிகா அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அஜ்ஞானத்தை விளக்கிற தீபமாக ஒரு ஒளியாக இருக்காலாம் லலிதா தேவி. திரிகோணாந்தர தீபிகா தாக்ஷாயினி தைத்தியஹந்திரி தக்ஷயக்ஞ விநாசினி. தாக்ஷாயினி அதாவது தக்ஷனின் புடல்வியா இருக்காலாம் லலிதா தேவி. தைத்தியஹந்திரி தக்ஷயக்ஞ விநாசினி அதாவது அவரோட கணவனாக இருக்கிற சிவன், அதாவது பார்வதி ஸ்வரூபம் தான் லலிதா தேவி. பார்வதியோட கணவனாக இருக்கிற சிவன் எப்போ அவமதிக்கப்பட்டாரோ தக்ஷனால், அப்போவே பார்வதியா அந்த சதி அந்த தக்ஷனை எடுத்து அந்த யாக குண்டத்தில் குடித்தாலாம். அதே மாதிரி பார்வதி ஸ்வரூபமாக இருக்கிற சதி தான் பார்வதியும் லலிதா தேவியும் ஒன்றுனா, அப்போ பார்வதி சத்தி ஒன்றுனா லலிதா தேவியும் சத்தியும் ஒன்று தான். அதனால் தன்னோட கணவன் அவமதித்தில் தாங்க முடியாமல் தக்ஷனோட யஜ்ஞத்தில் இருந்த யாக குண்டத்தில் தக்ஷயக்ஞ விநாசினியாக தக்ஷனோட யஜ்ஞத்தையே அழிச்சிட்டாலாம் நம்மளோட லலிதா தேவி. அதனால் தன்னோட கணவனான சிவனுக்காக அவர் அவமதிக்கப்பட்டதுனால அவரோட அப்பாவாக இருந்த தக்ஷனையே எடுத்து யாகத்தை நாசம் பண்ணாலாம் லலிதா தேவி. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். என்ன ஆறுனா, இந்த பணக்காரன் வாலிபன் அவன் கையில் அந்த வாட்சை கீழே போட்டான். அங்கேயே கை வெளியில் நீட்டிட்டு இருக்கும்போது ட்ரெயின் நகர்ந்து இருக்கும்போதே கீழே போட்டான் அந்த வாலிபன். அது மாதிரி வாலிபன் கீழே போட்ட உடனே அந்த பெட்டியில் இருந்த எல்லா பயணிகளுக்கும் அவன் கட்டி கூச்சல் போட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி நான் ரொம்ப பணக்காரன், நான் ஒரு பணக்கார வாலிபன், என்னோட அப்பா எனக்கு தந்த அந்த வாட்ச் கீழே விழுந்துட்டு, கை கடிகாரம் கீழே விழுந்துட்டு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுண்டே கட்டின்னு இருக்கான் இவன். அதனால் எல்லாருமே அந்த பெட்டியில் அந்த பயணிகள் எல்லாருமே அந்த வாட்சை எப்படி மீட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகளை சொல்கிறா. ஒரு பயணியும் ஒரு வழியாக சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு வழிகள் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு ஐடியா அதை எல்லாத்தையுமே வாலிபன் கிட்ட போய் சொல்லும்போது, நீங்கள் இவ்வளோ ஐடியா தெரியலனா இதில் எதுவுமே உருப்படியாக இல்லை, எதுவுமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறான் இந்த வாலிபன். இந்த வாலிபன் இப்போ சோகத்துலேயும் ஆச்சரியத்துலேயும் இருக்கான். அவன் கை கடிகாரத்தை கீழே போட்டேன்னு அந்த பெட்டியில் இருந்த எல்லாருமே இந்த வாலிபன் சொல்கிறத கேட்டு வரேன்னா அவளும் ஆச்சரியத்தில் அதிர்ச்சியில் இருக்கா எல்லாருமே. இந்த மாதிரி பெட்டியில் இருக்கிறவ எல்லாருமே ஒரு பரபரப்பான ஒரு மனநிலையில் இருக்கும்போது அந்த பெட்டியில் இருந்த ஒரே ஒரு வயதானவர் மட்டும் அவர் கண்களை மூடிக்கிட்டு இந்த மாதிரி 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணின்னு இருக்கார் ஒரு வயதானவர். இந்த வயதானவர் ஏன் இந்த மாதிரி எண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தா, அவர் நிஜமாலே கண்ணை மூடலை, லைட்டாக கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு அந்த ஜன்னலுக்கு வெளியில் பாட்டுட்டு சிரிச்சுட்டே 1 2 3 4ன்னு எண்ணிட்டு வந்துட்டு இருக்கார் கொஞ்சமாக. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வாலிபனுக்கு கோபம் வர்றது. இந்த பெட்டியில் இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கா, நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக ஜன்னலுக்கு வெளியில் நின்று 1 2 3 4 எண்ணலாம் அப்படின்னு கேட்குறான் இந்த வாலிபன். இந்த மாதிரி இந்த வாலிபன் கேட்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 15 16 17 18 19 20ன்னு அவர் சொல்லும்போது கரெக்டாக அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டு. இப்போ ஒரு ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி பாதி வழியில் இவனோட வாட்ச் ஓடிருக்கு இந்த வாலிபன் வந்துடுது. கரெக்டாக 20ன்னு சொல்லி முடிக்கும்போது அடுத்த ஸ்டேஷனும் வந்துட்டு. அதனால் அடுத்த ஸ்டேஷனில் இந்த பெட்டியில் இருந்த இந்த வாலிபன் கீழே இறங்கி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே போலீஸ் அந்த ரயில்வே செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இவன். அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த வயதானவரும் ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்தார். நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த வயதானவர். அது எப்படி உங்களால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல உடனே, நீ வெறும் நான் செய்கிற உதவியை மட்டும் பார் அப்படின்னு சொல்கிறார் இந்த வயதானவர். அவர் அப்படி என்ன செஞ்சார், இந்த கடையின் நீதி என்ன, நாளிடம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.